அனைவருக்கும் போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக போகியை கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். சின்ன வயசுலலாம் போகி அப்படின்னாலே தேவையில்லாத பொருட்கள்லாம் கொளுத்துறது அப்படின்றது வரைக்கும் தான் தெரியும். பழைய எண்ணெய் கழிதல் புதிய எண்ணெய் புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத தீய எண்ணங்களை ஒழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே வர வச்சுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கருத்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைக்கு எதுவும் வெளியில் போட்டு எதுவும் நாங்கள் கொளுத்துறது இல்லை. தேவையில்லாத சுற்றுப்புற சூழலை வீணாக்க வேணாமேனு அதுவுமே நாங்கள் செய்யறதை தவிர்த்துட்டோம். சரிங்க, போகி பண்டிகை நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பொங்கல் வேலைலாம் ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வீட்டை க்ளீன் பண்ணுற பொங்கல் எல்லாம் முடிஞ்சது. அடுத்ததாக துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருந்தேன். பொங்கல் பானெல்லாம் வச்சு கடையில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. பொங்கல் அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் கடையில் செம்ம ரஷ். ரொம்ப டைம் எடுத்துக்காமல் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஒரு 2 சாரியும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு போகி பண்டிகைக்கு கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி கலர் மாவுலாம் வாங்கி பேப்பரில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஈரமெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.